அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிம்பிளாக இந்த ஹஜ் பெருநாளைக்கு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபியோடு சந்திக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இலங்கையில் பாரம்பரிய சுவையோட சீனிமா செய்ததுக்காக நான் ஃபஸ்ட்டுக்கு சட்டி ஒன்று எடுத்து அடுப்பில் கொள்கிறேன். இதுக்காக வேண்டி நான் 250 கிராம் அரிசிமா எடுத்துக்கிறேன். கடையில் வாங்குகிற பேக்கெட் அரிசிமா தான். அதை சட்டியில் போட்டு வறுத்தெடுத்துக்கொள்ளணும். சீனி மாவுக்காக மாவை வறுக்கும் போது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வரணும். 20-25 நிமிஷம் பொறுமையாக வறுத்தெடுக்க வேணும். அடுப்பு லோ ஃப்ளேமில் ஈக்கியமாய் பார்த்துக்கொள்ளணும். இல்லைன்னா அவசரமாக கலர் மாறி ரோஸ்டாக பார்த்துடும். அதனால் கவனமாக வறுத்தெடுக்கணும். மாடை பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வறுப்பட்டதுக்கு பிறகு அதே மாவுக்கு நாங்கள் சீனியை சேர்த்துக்கொள்ளணும். 200 கிராம் சீனி எடுத்துக்கிறேன். அதையும் மாவோடைய சேர்த்து 5 நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கொள்கிறேன். மாவோட சீனி நல்லா மிக்ஸ் ஆகி வறுப்பட்டதுக்கு பிறகு நான் அதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது நான் சீனி மாடை அழகை கூட்டுறதுக்காக சவ்வரிசி குஞ்சத்தை கலர் பண்ணிக்கொள்ள போகிறேன். நான் இன்றைக்கி 2 கலர் யூஸ் பண்ண போகிறேன், ரெட் அண்ட் க்ரீன். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான். இல்லைண்டா ப்ளாம்ஸ் எதுவும் சேர்த்துக்கொள்ளவும் மேலும் ஒரு ட்ராப்ஸில் 2 பவுலுக்கு சேர்த்துட்டு அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஜவ்வரிசி மிக்சிங் அப்படியே இருக்கட்டும். நாங்கள் இப்போ வறுத்த மாவை தாளித்து எடுத்துக்கொள்வோம். மாவறுத்த அதே சட்டை தாளிக்கிறதுக்காக கழுவி அடுப்பில் வச்சுக்கிறேன். சட்டி நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கொண்டாலும் நல்லா. பட்டர் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்காக 25 கிராம் அளவான சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை ஒரு கொத்தும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரையும் நல்லா நெய்யில் வறுபட வேணும். கூடவே 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கொள்கிறேன். ஸ்வீட்ன்றதுனால மிச்சமாக உப்பு சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக எங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பட்டரோடு சேர்ந்து இந்த மாதிரி கலரில் நல்லா பொரிஞ்சு வரும்போது நாங்கள் ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற சீனி அண்ட் அரிசி மா கலவையை இதில் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். மாக்கலவையை இதோடு சேர்த்ததுக்கு பிறகு 5 நிமிஷம் அளவுக்கு இதே நெருப்பில் வச்சு நாங்கள் வறுத்தெடுக்கணும். நெய்யோடு சேர்ந்து சீனிமா வறுக்கிற வாசனையை வீட்டை நிறைச்சி பெருநாள் வைபொண்டை ஏற்படுத்தும். சீனி மாவோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக ப்ளாம்ஸோ கஜுவோ சேர்க்க விரும்பினா நாங்கள் வெங்காயத்தை தாளிக்கும் போதே அதையும் சேர்த்து தாளிச்சுக்கொள்ளணும்.
சீனிமா நல்ல தாளிதத்தோடு சேர்ந்து வறுபட்டதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சவ்வரிசை சேர்த்துக்குள்ளுவோம். வீட்டில் உள்ள பிரதானமான 2 பொருட்களை வச்சு ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த சீனிமா ரெசிப்பியை இன்ஷா அல்லாஹ் இந்த பெருநாளைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு ஈஸியான ரெசிபியோட சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.